விதேக ராஜ்யத்துல பிறக்கவே வைதேகியானாள். ஜனனம் அடைஞ்சிருக்கவே ஜானகின்னு பேர் வந்தது. மிதிலான்னு ஒரு பேர் இருக்கே, அவனுடைய சரீரம் கீழே விழுந்துதா. பக்கத்துல இருக்கிற ரிஷிகள் எல்லாம் இதை நாம கடைஞ்சு கடைஞ்சு இந்த ராஜ்யத்துக்கு அடுத்த வாரிசு வேணுமே, இவரானா கண்ணிமைக்கிற இடத்துக்குள்ள போய் அமர்ந்து விட்டார், இனிமே நாட்டை ஆள்றதுக்கு வாரிசு, அதனால அந்த ராஜாவினுடைய வாரிசா இருக்கணுங்கிறதுக்காக அதை கடைஞ்சதுல இருந்து அடுத்த அரசன் பிறந்தான். மதனம்னா கடைதல்னு பேர். மதனம் பண்ணி பிறந்ததுனாலே மதன மிதிலா, அந்த தேசத்துக்கு அதனால மிதிலான்னு பேராச்சு. மிதிலா தேசத்துல பிறந்தபடியால மைதிலின்னு இவளுக்கு பேர் வந்தது. விதேக ராஜ்யத்துல பிறந்ததுனால வைதேகின்னு பேர் வந்தது. ஜனனம் அடுத்த அந்த ராஜாவுக்கு இவ பிறந்தாலே, அந்த ஒரு ராஜாவுக்கு மட்டும் ஜனகன்னு பேர் இல்லை, 6 ராஜாக்களுக்கு ஜனகர்னு பேர். சீதையினுடைய தந்தைக்கு மட்டும் ஜனகன்னு பேருன்னு குழந்தைய கேட்டாலும் சொல்லிடும். அது அவருடைய பொது பெயர், அது அவருடைய குடும்ப பெயர், பட்ட பெயர். அவருடைய பேர் இல்ல, சீரத்வஜன்னு பேர். சீதையினுடைய தந்தைக்கு சீரத்வஜன். அவருக்கு ஒரு தம்பி இருந்தார், தம்பிக்கு 2 பொண்கள், சீரத்வஜனுக்கு 2 பொண்கள். இந்த 4 பேரா சேர்த்து தான் ராம லக்ஷ்மண பரத சத்ருகர்கள் 4 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சீதா, ஊர்மிளா, மாண்டவி, சுதகீர்த்தி, இந்த 4 பேரும் 2 பேர் அண்ணனுக்கு பிறந்தவா, 2 பேர் தம்பிக்கு பிறந்தவா. அண்ணன் தம்பி 2 பேருக்குமே ஜனகன்னு தான் பேரு. அதுக்கு தான் சொல்றேன், அது குடும்ப பெயர். அந்த ஜனகன்ல மூத்த ஜனகனுக்கு சீரத்வஜன் பேர். அவனுக்கு பிறந்தவ தான் சீதை. சீதா, மைதிலி, ஜானகி, வைதேகி, இந்தந்த திருநாமத்தோட சீதை அவதரித்திருக்கிறாள். அதுல பிரதானமான பேர் சீதா. சீதா லாங்கல பத்ததி, கலப்பையினுடைய போக்குனால பிறந்ததுனால சீதா.